வீரபாண்டி பேசுகிறேன். எம்டிசி கோயம்புத்தூர், அதாவது மெட் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இன்னைக்கு சிஏஇ இன்ஜினியர்ஸ்னால் யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிஏஇன்னா ஃபஸ்ட் என்ன? சிஏஇங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். இது எல்லா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் கம்பல்சரி ஒரு சிஏஇ இன்ஜினியர்ஸ் இருக்கணும். அது தேவைப்படுது இப்போ கரண்ட் சினாரியோவில். ஓகே, சிஏஇ அப்படிங்கிறது அண்டர் சிஏஇ எஃப்இஏ கான்செப்ட் வருது. இப்போ எஃப்இஏனா ஃபைனட் எலிமெண்ட் அனலைசிஸ் சொல்கிறோம். அப்போ அந்த ஃபைனட் எலிமெண்ட் அனலைசிஸில் மேஜராக மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு 3 டைப் ஆஃப் அனலைசிஸ் நம்ம பண்ணலாம். அது என்னென்ன 3 டைப் ஆஃப் அனலைசிஸ் அப்படின்னா, எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ், எஃப்இஏ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனலைசிஸ் ஆர் தெர்மல் அனலைசிஸ், எஃப்இஏ சிஎஃப்டி அனலைசிஸ் விச் மீன்ஸ் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக் அனலைசிஸ். இப்போ இதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஒரு சிஏஇ இன்ஜினியருடைய தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல், ரைட்? ஃபர்ஸ்ட் எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல்னா என்ன? இப்போ எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இவங்களுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி ஸ்ட்ரக்சரல் ப்ராடக்ட் அதை ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வேலிடேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த வேலிடேட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக 3 அப்ரோச்சில் பண்ணுவாங்க. என்னென்ன அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பு, சைஸு, பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிப்பாங்க. இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலாகவே அந்த ஸ்ட்ரக்சரை மேனுஃபேக்சர் பண்ணி அதை டெஸ்டிங் செட்டப்லாம் பண்ணி அதை லோடெல்லாம் அப்ளை பண்ணி இது தாங்குதா தாங்கலையா, எவ்வளோ தூரம் பெண்டிங் வருது, எவ்வளோ தூரம் டிஃபர்மேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரியல் டைமில் கண்டுபிடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காசாகும், டூ மச் காஸ்ட்லி. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும் ரொம்ப ஈஸி, ஸ்கில் இருந்தால் போதும், மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி காஸ்ட்லி. இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனலைசஸ் அப்ரோச். அதை தான் நம்ம எஃப்இஎம் ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ் அல்லது எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதில் என்ன அப்படின்னா, பெருசாக காசு கிடையாது. நமக்கு சாஃப்ட்வேர் டூல் நாலேஜ் தெரிஞ்சால் போதும், டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் அனலைசஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சரல் எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கில் படித்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னுடைய பேசிக் கான்செப்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இது 2 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தரவாக தெரிஞ்சால் தான் ஒரு சிஏஇயில் ஒரு எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக நீங்கள் இருக்க முடியும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நான் இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, டூல் நாலேஜ் அப்படிங்கிறது யார் வேணாலும் கற்றுக்க முடியும். ஒரு 10 நாள் உட்காந்தோம்னா அந்த டூலை பற்றி என்னென்ன எங்கெங்கே டூல் இருக்குது அதை ஈஸியாக அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி நம்ம ஆன்சரை கொடுத்துட முடியும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர்னே வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராக்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா, எங்கே லோட் அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும், அதோட ரிசல்ட் என்ன வருது, இதெல்லாமே வந்துருச்சு. இந்த ரிசல்ட் எல்லாம் உங்களால் அடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல முடியலனா தேர் இஸ் நோ யூஸ். சிஏ இன்ஜினியராக நீங்கள் இருக்கவே முடியாது. அப்போ எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது? வந்த ரிசல்ட் நீங்கள் என்ன மாதிரி மாடல் பண்ணீங்க, அந்த மாடலை எப்படி இம்போர்ட் பண்ணீங்க, என்னென்ன லோடிங் கண்டிஷன் கொடுத்தீங்க, எந்த இடத்துல லோடு அப்ளை பண்ணீங்க, எந்த இடத்துல கன்ஸ்ட்ரைன் பண்ணீங்க, ஹரிசாண்டல் லோடு எப்படி கொடுக்கணும், வெர்டிகல் லோடு எப்படி கொடுக்கணும், இன்க்ளைன் டைரக்ஷனில் லோடு வந்துச்சுன்னா அதை எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே தரவாக தெரியணும். இது தெரியணும் அப்படின்னா இந்த லோடிங்கினுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தெரியணுமா வேண்டாமா? அதை தெரிஞ்சுட்டு தான் இந்த லோடிங் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் சால்வ் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகே, ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. அது என்னென்ன கலர் கலராக பேட்டர்ன் வரும், ரைட்டா? ரெட் கலரு, கிரீன் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலரு, ஆரஞ்சு கலர், எல்லா கலர் வரும். இந்த கலர் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது கிளியராக சொல்ல தெரியும். அதே மாதிரி கிராஃப் நம்ம அரைவ் பண்ணுவோம். அந்த கிராஃப் என்ன மீன் பண்ணுது, கிராஃபை ரீட் பண்ண தெரியும். அது தெரியலனாலும் நம்ம ரிசல்ட்டை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அதை சிமுலேஷன் பண்ணி காட்டும். அந்த பேட்டர்ன் டிஃபார்ம் ஆகுது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் டிஃபார்ம் ஆகுது, எதனால் அந்த இடத்துல டிஃபார்ம் ஆகுது, ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருது, ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கம்மியாக வருது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு சிஏ இன்ஜினியராக இருந்தால் அது அடுத்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சொன்னீங்கன்னா மட்டும்தான் யூ ஆர் அன் எஃப்இஏ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்
அதர்வைஸ் FEA ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நம்ம சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. பிகாஸ் பேசிக் தெரியாமல் வெறும் டூல் நாலேஜ் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா there is no use at all. ஸோ யாரெல்லாம் வந்து FEA ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கணும், யாரெல்லாம் FEA ஸ்ட்ரக்சரல் அனலிசிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டுக்கு அப்புறமா ஒரு சாஃப்ட்வேர் டூலை நீங்கள் படிங்க. அந்த சாஃப்ட்வேர் டூலை படிக்கிற போதே இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ரியல் டைம் கான்செப்டை வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி அதிலிருந்து ரிசல்ட் எடுக்க தெரியணும், அதுலேருந்து ரிசல்ட்டை வந்து ரீட் பண்ண தெரியணும். தென் யூ வில் பிகம் அ CA இன்ஜினியர் ஆர் FEA ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். திஸ் இஸ் லைக் type 1.